குறிப்பாக திமுகவை 2026 தேர்தலில் எவ்வாறு வீழ்த்துவது, தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோடு இணைந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எவ்வாறாக அமையப்பெற வேண்டும், அதுபோன்ற பல்வேறு விஷயங்கள். குறிப்பாக திமுகவுடைய அரசியல் என்பது நிச்சயமாக மக்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இல்லை. ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை இழந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் திமுக கூட்டணி. அதற்குண்டான முன்னெடுப்பு என்னவாக இருக்கும் என்பதை நிச்சயமாக தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் வரும் நாட்கள் அமையும் என்பது இருவேறு கருத்து இல்லை. இப்போ ஒரு பக்கம் அதிமுகலேருந்து பிரிஞ்சு செல்வம், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்க. அது அவங்களுடைய ஒரு வாக்குறுதின்றது இருக்குது. இதெல்லாம் விவாதிக்கப்பட்டுச்சு. இந்த பொருள் எல்லாமே தலைமைக்கு எல்லாமே தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமாக வருங்காலத்தில் இப்போ விரைவில் எல்லா விஷயங்களும் சரி செய்யப்பட்டு எல்லாமே அதுக்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். விஜயதரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீது மிகுந்த ஒரு பற்று உள்ளவர், ஒரு அக்கறை உள்ளவர். ஜெயலலிதா காலத்தில் இருந்து நீங்கள் நல்லதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அவங்க நேரில் சந்தித்து கூட பேசியிருக்கீங்க. இப்படி அதிமுக பிரிஞ்சு இருக்கிறது அவங்களுக்கான வெற்றியை பாதிக்காது உங்களுடைய பார்வை? இல்லை, அதாவது அவருடைய அங்கே கட்சியுடைய தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை பொறுத்து அந்த கட்சியுடைய நிலைப்பாடு இருக்கும். அதை தலையிடுவதற்கோ இல்லை விமர்சனம் செய்வதற்கோ இல்லை அதை குறித்து கருத்து தெரிவிக்கிறதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பாமக, தேமுதிக இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிச்சயமா அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் குறித்து நிச்சயமா ஆலோசிக்கப்படும். அதுக்குண்டான நடவடிக்கைகள் வரும் நாட்களில் மேற்கொள்ளப்படும். இந்த களம் என்பது நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல இணக்கமான ஒரு களமாக அமைந்து கொண்டு வருகிறது. வெற்றி வாய்ப்பை நெருங்கக்கூடிய சூழ்நிலைகள் மிக தெளிவாக தென்படுகிறது. பாஜகவோட செல்வாக்கு உயர்ந்திருக்கு. குறிப்பாக நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து பாஜகவில் இணைஞ்ச பிறகு அங்கேயும் கொஞ்சம் ஒரு பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்து கூடி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2021 தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமான இடங்கள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜக. அது எல்லாமே மேலிடம் பேசி தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. அதுக்கு பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவங்க மேற்கொள்வாங்க. அதை குறித்து விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் விஜயதரணி அவர்களுக்கு எந்த பொறுப்பு வழங்கலை அப்படின்ற ஒரு ஆதரவு இல்லை, சில பொறுப்புகள் இப்போ வழங்கி சில பகுதிகளுக்கு பொறுப்பாளராகவும் இன்சார்ஜ் அது மாதிரி நிறைய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. விஜயதரணிக்கு பதவிகளை விட பொறுப்புகள், பணிகள் தான் முக்கியம். அதில் நான் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க.